வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் தேதி நாளை பிற்பகல் 3 மணிக்கு வெளியாகிறது. டெல்லியில் நடைபெறக்கூடிய செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாரதிய ஜனதா அலை வீசுவதாக அகஸ்தீஸ்வரம் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் துடை தெரியப்படும் என்றும் பேச்சு. डीएमके और कांग्रेस के इंडी अलायंस का सारा घमंड तोड़ करके रख देगा. தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு திமுக காங்கிரஸ் கட்சிகளே காரணம் என்று பிரதமர் குற்றச்சாட்டு. இரு கட்சிகளின் பாவத்திற்கும் கணக்கு கேட்கக்கூடிய நாள் வந்துவிட்டதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டிற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் திமுக எதிரியாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். தமிழர்களின் உயிருடன் இந்தியா கூட்டணி விளையாடுவதாகவும் காட்டம். ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தமிழ் மொழியில் பேச உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நமோ செயலில் தன்னுடைய உரைகளை இனி தமிழிலும் கேட்கலாம் என்று அகஸ்தீஸ்வரம் கூட்டத்தில் அறிவிப்பு. நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்சை செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல அதே எமோஷன்ல எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவும் வந்துடும். தேர்தல் பத்திரங்களில் பிரத்யேக எண்ணை வெளியிடாதது ஏன் என்று எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் காட்டமான கேள்வி. திங்கட்கிழமைக்குள் விளக்கம் தர கூறி வங்கிக்கு நோட்டீஸ் பிறப்பிப்பு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான அனைத்து வழக்கிலும் மார்ச் 19 விசாரணை. தேர்தல் நெருங்குவதால் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று மத்திய அரசின் கோரிக்கை நிராகரித்த உச்சநீதிமன்றம். மக்களவைத் தேர்தலில் 411 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என்று நியூஸ் 18 மெகா கருத்து கணிப்பில் தகவல். காங்கிரஸ் கூட்டணி 105 இடங்களை மட்டுமே பிடிக்கும் என்றும் கணிப்பு. கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வழங்கக்கூடாது? சீமானின் மேல்முறையீட்டு மனு தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுக தேமுதிக இடையிலான தேர்தல் கூட்டணி இன்று உறுதியாக வாய்ப்பு. கட்சி நிர்வாகிகளுடன் நண்பகல் 12 மணிக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா முக்கிய ஆலோசனை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேசிய தலைவர் நரேன் சட்டர்ஜி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து மக்களவைத் தேர்தலை சந்திப்பதாக அறிக்கை வெளியீடு. பாமகவுடன் ஒரு சில கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாக நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கோகுல இந்திரா விளக்கம். தனித்து போட்டியிடவும் அதிமுக அஞ்சாது என்றும் பேட்டி. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா மீது போக்ஸ்கோ சட்டத்தில் வழக்கு பதிவு. 17 வயது சிறுமியின் தாயார் அளித்த புகார் சிஐடி விசாரணைக்கு மாற்றம். எடியூரப்பா மீதான பாலியல் புகாரில் எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது என்று கர்நாடக அமைச்சர் பரமேஸ்வரா பேட்டி. தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் விளக்கம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக எழுந்த புகார் தொடர்பாக எடியூரப்பா விளக்கம். உதவி கேட்டு வந்த நிலையில் தன் மீதே பாலியல் குற்றம் சுமத்துவதாகவும் வேதனை. ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தல் தேதியை நாளை பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்க இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 18வது மக்களவைத் தேர்தலுக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டுள்ளது. இதில் எதிர்பாராத திருப்பமாக தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீரென்று ராஜினாமா செய்தார். ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையராக இருந்த அனுப் சந்திர பாண்டே ஓய்வு பெற்ற நிலையில் 2 ஆணையர்களின் பதவிகளும் காலியாகின.
இதைத் தொடர்ந்து பிரதமர் தலைமையிலான குழுவினர் பரிந்துரைத்த கியானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்துவை தேர்தல் ஆணையர்களாக குடியரசுத் தலைவர் நியமித்தார். அவர்கள் 2 பேரும் இன்று புதிய ஆணையர்களாக பதவியேற்ற நிலையில் தலைமை தேர்தல் ஆணையருடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மக்களவை மற்றும் ஒரு சில மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடத்த வாய்ப்பு என்று தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. நாளை மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் ஒரே கட்டமாக தமிழ்நாட்டிற்கு தேர்தல் தேதி நடத்தப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளிடம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளிடம் கருத்து கேட்பதற்காக தமிழ்நாடு வந்த தேர்தல் ஆணையர்கள் கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தரப்பு இதுதான் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டது. ஒரே கட்டமாக தமிழ்நாட்டிற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் பல்வேறு அரசியல் கட்சியுடைய பிரதான கோரிக்கையாக நிலையில் அதையே தற்போது தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு அண்மை செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே கடந்த முறை 2019 மக்களவைத் தேர்தலிலும் தமிழ்நாட்டிற்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல கட்டங்கள் சராசரியாக 7 கட்டங்கள் வரை இந்த தேர்தல் என்பது நடத்தப்படும். குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களிலும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு கட்டங்களாக பிரித்து நடத்தப்படும். விவரங்களுடைய நிகரான சிறப்பு செய்தியாளர் சுஸ்ரா விவரம் என்ன? மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் நாளை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தற்பொழுது 6 முதல் 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை தேர்தல் ஆணையமானது வகுத்துள்ளது. அதற்கான ஒப்புதல்களும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு, கேரளா, குஜராத், ஹரியானா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கான ஒரு அட்டவணையை தயாரித்துள்ளதாக தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த பகுதிகளில் பெரும்பாலான பிரச்சனைகள் எதுவும் இல்லை, தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதேபோல் மத்திய பிரதேசம், அசாமில் 2 முதல் 3 கட்டங்களாக தேர்தலை நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை வகுத்தது. காரணம், நக்சல் மற்றும் மாவோயிஸ்டுகளுடைய தாக்குதல் இருக்கக்கூடும் என்ற ஒரு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக 2 முதல் 3 கட்ட தேர்தலை மத்திய பிரதேசம் மற்றும் அசாமில் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். நாளை மக்களவை தேர்தலோடு சேர்த்து அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் ஆகிய 4 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் தேதிகளும் நாளை அறிவிக்கப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தி பகுதியில் இருக்கும் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவிலான அதாவது மக்களவையினுடைய தொகுதிகள் இருப்பதன் அடுத்து 6 முதல் 7 கட்டங்களில் இந்த 3 மாநிலத்திற்கும் பிரித்து தேர்தலை நடத்துவதற்கான ஒரு திட்டத்தையும் தேர்தல் ஆணையமானது வகுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் மகாராஷ்டிராவினுடைய தேர்தலை பொறுத்தளவு முதல் 5 கட்டங்கள் வரை மகாராஷ்டிராவிற்கான அந்த தேர்தலானது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதற்கட்ட அட்டவணைகள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை அதற்கான அறிவிப்புகளை தேர்தல் ஆணையமானது வெளியிடும் எனவும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துவதற்கான ஒரு கோரிக்கை அரசியல் கட்சியுடைய பெற்று அதன்படியே இந்த முறையும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கான ஒரு அட்டவணையை தேர்தல் ஆணையமானது தயாரித்துள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கின்றன. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.